Friends, this is Ungal Mustafa from M Education. நம்ம பார்த்துருக்க டாபிக் வந்து ரீசனிங் பார்த்துட்ருக்காங்க. ரீசனிங்குள்ளே சீரியஸ் காம்ப்ளீஷன், அதாவது தொடர்களை பூர்த்தி செய்யும் திறன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங்லேயும் நிறைய டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதை தவிர மேக்ஸ்லேயும் நிறைய யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்து இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்குள்ளே போயினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக வந்து நான் வந்து ஃபோல்டராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங்குள்ளே கூட நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னாக்கா சரிங்களா, ப்ளேலிஸ்ட்டில் ரீசனிங் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ரீசனிங்குள்ளே எத்தனை டாபிக் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய சம்ஸ்லாம் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸு எல்லாருமே யார் யார் வந்து எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த சேனலில் வந்து லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கன்னா 4 - 8 சரிங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 - 8, அதாவது 4லேருந்து 8 கழிச்சிங்கன்னா இது வருதான் சரிங்களா. 8844 வருது. ஓகேங்களா. அதே மாதிரி 5 - 6 இதனுடைய வேல்யூ வந்து 6655ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படின்னா ஓகே, அப்படின்னாக்கா வந்து 3 - 9 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதை முதல்ல பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அப்போ தான் நீங்கள் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, அவங்க அதாவது 4 - 8னா முதல்ல இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ 4 - 8னா 88. அப்போனா இங்கே கொடுத்துருக்கிறது 88 போட்டுறாங்க, இங்கே இருக்கிற 444 போட்டுறாங்க. சரி, 5 - 6னாக்கா இந்த 6 டபுள் தாட்டியும் இங்கே இருக்கிற 5 டபுள் தாட்டி போட்டுறாங்க சரிங்களா. அப்போன்னா இங்கே என்ன பண்ணலாங்க, அப்போது வந்து இங்கே 3 இங்கே 9 இருக்குன்னாக்கா இங்கே பாருங்கள் கடைசி நம்பர் தான் முதல்ல போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே கடைசி நம்பர் என்ன இருக்குங்க, 9 இருக்கா. அப்போ 99 போட்டுக்கோங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், முன்னாடி இருக்கிற நம்பர் 3னாக்கா 3 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல இதிலிருந்து இது எப்படி வந்துச்சு, இதிலிருந்து இது எப்படி வந்துச்சு, ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, சரிங்க பாருங்களேன். அடுத்த சம் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3 2 இருக்குது சரிங்களா, 32 இருக்குது. ஸோ இது வந்து 7ஆக மாறிச்சுங்களா. அதே மாதிரி 54 வந்து 23ஆக மாறுது, 76 47ஆக மாறுது. அப்போனா இது வந்து என்ன நம்பராக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போது முதல்ல ஒன்றும் இல்லை, இந்த நம்பரில் இந்த நம்பர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் சரிங்களா, இந்த 2 நம்பரை வச்சு 7 எப்படி வந்திருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி தெரியுது பாருங்களேன். 2 × 3 6 வருது, ஆனால் இங்கே 7 வந்திருக்கு. அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2வையும் 3வையும் மல்டிபிள் பண்ணிடுறாங்க போல இருக்குது சரிங்களா. பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணிவிட்டு 7 வருது. ஸோ அப்படின்னா என்ன தெரியுதுன்னா 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறாங்க, ஆனால் 6 தான் வருது, ஆனால் இங்கே 7 வருது. அப்படின்னா 1 ஆட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ இது எப்படிங்க தெரியுதுன்னா நீங்களே தான் யோசிக்கணும் உட்காந்து. ஸோ இங்கே ரெண்டு டிஜிட் நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே ஒரு டிஜிட் நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ இதுவும் ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருப்பாங்களா, இல்லை ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருப்பாங்களா, இல்லை ரெண்டுத்தையும் பெருக்கி ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ரெண்டையும் பெருக்கி ஏதாவது சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்களா. ஸோ நம்ம ஏதாவது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஒன்று மட்டும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிச்சின்னா ரெண்டாவதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து இது எப்படி வந்திருக்குன்னு இதே மாதிரி ரூட்டில் போய் பாருங்களேன். இந்த பேட்டர்னில் போங்க. முதல்ல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 × 5 20 சரிங்களா. ஆனால் 20 கூட 23 வந்திருக்கு. அப்போ இங்கே 1 ஆட் பண்ணவங்க இங்கே 3 ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்போ என்ன பண்ணலாங்க, 5 × 4 சரிங்களா மல்டிபிள் பண்ணிவிட்டு அது கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க. பண்ண என்ன வருது 23. அப்படின்னா ஆட் நம்பர் கூட்டுறாங்க போல இருக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைக்குதாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், முதல்ல பெருக்கிறாங்க, 1 ஆட் பண்ணாங்க, 2 பெருக்கிறாங்க, 3 ஆட் பண்ணாங்க. அப்படின்னா பெருக்கிட்டு ஆட் நம்பர் ஆட் பண்ணுறாங்க போல இருக்குது. சரி, செக் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இப்போ 7ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6 7 42, ஆனால் இங்கே 47 கொடுத்துருக்காங்க. அப்போ 42 47னாக்கா அப்போ 5 கூட்டணும் போல இருக்குது. அப்போது இங்கே 5 கூட்டுறீங்கனாக்கா 47 வருது சரிங்களா. ஸோ அப்போது என்ன தெரியுதுனாக்கா அப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிடுறாங்க போல இருக்குது, ஆனால் ஆட் நம்பரை கூட்டிகிட்டு வராங்க. அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்களே போட்டுவிடுவீங்க. இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ அப்போது 10 × 9. ஸோ ப்ளஸ்ஸு ஆட் நம்பர் என்ன 7. ஸோ இது பெருக்கிடுங்க, 90 வருங்களா, 90. ஸோ 90 கூட
இங்கே 7 கூட்டிங்கனாக்கா 97 வருது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களாக உட்காந்து அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்களா, மல்டிபிள் இருப்பாங்களா அப்படின்னு நம்மளே யோசிச்சு பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.